அப்படி நாம் இருந்தவனமாய் முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதில் இந்த நாட்களிலே கன்வென்ஷன் கூட்டத்திற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த உயிர்மீட்சி கூட்டத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக இந்த ஆராதனை வேலை முழுவதுமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் நம்மிடத்திலே அசைவாடும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இதனுடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாய் உடைய சமூகத்தில் கூடி வர கிருபை கொடுத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுவதுமாய் எங்களுக்கு என் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. பாடல் வேலை மூலமாக, ஆராதனையின் மூலமாகவும், தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் என் தேவன் எங்களை ஆசீர்வதியும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். தொடக்கம் முதல் முடிவு அவரை என் தேவாவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருப்பதாக நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளதான புக்லெட்டிலிருந்து ஒரு சில தெரிந்த பாடல்களை உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கரங்களில் கொடுக்கப்பட்ட புக்லெட்டிலே 34வது பாடல், பாடல் எண் 34. நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர்,
நிறைந்த ரட்சகர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நிறைந்த தேவன் நிறைந்த ரட்சகர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். இந்த இடத்துல நம்ம எதுக்காக கூடி வந்திருக்கிறோம்? இந்த லெந்து கால கன்வென்ஷனல் கூடுகை எதற்காக? கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்துல துதிக்கிறதுக்காகவும் உயர்த்துகிறதுக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அப்போது தேவன் எதையெல்லாம் நமக்கு தருகிறவராக இருக்கார், எதுக்காகலாம் நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு இந்த அடிகளில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். முதலாவது, யெகோவா ஈரே, அவர் எதை சந்திக்கிறவராக இருக்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைகளே இல்லை அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன, தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும், அப்படி தானே? அப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா அவர் இருக்கிறதுனால அவரை நம்ம என்ன பண்ணணுமா? உயர்த்தணும். ரெண்டாவது அடி என்ன சொல்கிறது? யெகோவா ராஃபா, அவர் எதை தருகிறாராம்? சுகத்தை தருகிறார். எத்தனையோ பேர் இந்த சுகத்திற்காக தான் பல இடங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? அலைகிறாங்க, பல ஆஸ்பத்திரியில் செலவழிக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் அந்த சுகத்தை நமக்கு யார் தருகிறாராம்? யெகோவா ராஃபா அப்படின்ற நாமத்தை உடையவர் நமக்கு அந்த சுகத்தை தருகிறார். அதனால் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும். மூன்றாவது அடி சொல்லுகிறது, யெகோவா நிசியே, ஜெயம் தரும் தெய்வமே. நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியாய் முடிகிறதே அப்படின்னு நம்ம கதறுகிறோமா? அப்போது யாரை தான் நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம்? யெகோவா நிசியானவரை உயர்த்த வந்திருக்கிறோம். அப்போ அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி மூன்றாவது அடி, முதல் அடியும் மூன்றாவது அடியும் சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் பாடுவோம். சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? யெகோவா நிசியே, ஜெயம் தரும் தெய்வமே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். யெகோவா நிசியே, ஜெயம் தரும் தெய்வமே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். உயர்த்துவேன், உயர்த்துவேன், உயர்த்துவேன் உம் நாமத்தையே. உயர்த்துவேன், உயர்த்துவேன், உயர்த்துவேன் உம் நாமத்தையே. நீரே என் தேவன், நீரே என் ரட்சகர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே என் தேவன், நீரே என் ரட்சகர், உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாடல் எண் 188. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்?
இதில் இரண்டாவது அடி சொல்லுகிறது, தேவன் அவர்களுடைய ஜனங்களை எப்படி போஷித்தாராம்? தூதர்கள் உண்ணும் உணவால். அது என்ன உணவு? மன்னா. மன்னாவை பற்றி பைபிள் அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கிறீங்களா? அது எப்படி இருக்குமா? காலை நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த மன்னா வானத்திலிருந்து பொழியப்படும். அது எதை போல் இருக்குமா? கொத்துமல்லி அதவு நல்லா வெண்மையாக, பனி மாதிரி, பஞ்சு மாதிரி நல்லா வெண்மையாக என்ன பண்ணும், அந்த மண்ணா கிடைக்கும். அதை யாருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாராம்? தூதர்களுக்கு, அவரை துதித்து பாடுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மன்னாவை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அதே மன்னாவால் அவருக்கு யாரையும் போஷித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை. எதுக்காக? நீயும் என்னைய துதித்து பாடு. இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிறோமா? இந்த நேரத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்ம தேவனை இன்னும் சத்தத்தை உயர்த்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டாவது அடியை நம்ம பாட போகிறோம். உமக்கொப்பானவர் யாருன்னு தேவனை துதித்து கரங்களை உயர்த்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அடுத்ததாக பாடல் எண் 72. பாடல் எண் 72. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயம் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயம் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு
போவதில்லை. நல்ல சத்தமாய் சொல்லுவா, உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுமே. ஹalleluya. ஆமென். முதல் அடியை பார்க்கும்போது அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ என்ன செய்வாய்? வாழ்ந்திடுவாய். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் இந்த இரவு நேரம் நம்ம தூங்க போகிற நேரத்துலலாம் ஒரு சில நினைவுகள் வரும். என்ன அப்படின்னா, அந்த நாளில் செய்தித்தாள்லையோ அல்லது டிவிலையோ பார்க்கும்போது நிறைய டெத்ஸ் என்ன செய்யும், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய கேள்விப்படுவோம். எப்படி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, நல்லா தான் இருந்திருப்பாங்க, உடனே என்ன செஞ்சுருப்பாங்க, காலையில் நான் பார்த்துருப்பேன். அவன் கடந்த நாட்கள்லாம் ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக முந்தின நாள் சாயங்காலம் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு போனேன், அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி. அப்புறம் நமக்கு ஒரு காரியம் யோசிப்போம். என்ன யோசிப்போம்? தூங்குகிறோம், எந்திப்போமா இல்லையான்னு தெரியாது. சில நேரங்களில் பயம் என்ன செய்கிறது, நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஆனால் இங்கே பாடல் சொல்லுகிற எதுக்கும் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்படுற. ஏன்? யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? இயேசுவை நம்பி. ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்பின பிள்ளைகளை என் தேவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் இந்த பாடலின் முதல் அடி வரைக்கும் எல்லாம் சேர்ந்து என்னோடு கூட பாடலாமா? உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு. நீங்க நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உம்மை நம்பினோம் இயேசு ராஜா. அவரை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவா, உம்மை நம்பினோம். ஆமென். இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம், உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. ஓ, கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. ஓ, உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னும் சத்தமாய் உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆராதிக்கும்படியாய் நாம் என்ன செய்ய போகிறோம், கடந்து வர போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் கரங்களில் உள்ளதான புக்லெட்டில் 48வது பாடல். 48வது பாடல். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்க வெட்கப்படவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்போதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவன் இருக்கும் வரை அவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், என் தேவனுடைய பிரசனம் உங்கள் மேலே காணப்படும். ஆமென். விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லுமா என்னோடு கூட, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. சத்தமாய் சொல்லுவா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பிக்கணுமா? அந்த பாடல் அடியை மறுபடியுமாய் எழுப்பி நின்று சத்தமாய் நாம் பாட போகிறோம். அழகான ஒரு பாடல். அவரை ஆராதிக்கிற காரியங்கள் உயிருள்ள வரை மட்டும் என்ன செய்ய வேண்டுமா? அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அடி அழகாய் சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் என்ன செய்தாராம்? நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றும் நம்முடைய மத்தியில் அவர் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே
சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். நல்ல சத்தமாய் தாயின் கருவில் ஒரு பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஓ உம்மையே. அப்படியே கண்களை மூடி இயேசுவின் நாமத்தை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். சென்று சொல்லுவ பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவா என்னோடு கூட. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓ உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களையும் அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்ல போகிறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது உம்மை ஆராதிப்பதை தவிர, உம்மை ஆராதிப்பதை தவிர. அவரை ஆராதிக்க ஆராதிக்க என் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அவருடைய கிருபை நம் மேலே அளவில்லாமல் ஊற்றப்படும். அவருடைய மகிமை நம்முடைய மத்தியிலே எப்பொழுதும் காணப்படும். அவருடைய பிரசனத்தை உங்கள் மீது நிறைவாய் தருகிறவராயிருப்பார். என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். நல்ல சத்தமா சொல்லுவான். தாயின் கரு
கரங்களை வானத்தை உயர்த்தி சொல்லுவா, என் நாட்கள் முடியும் வரை. Yes, glory to God. சொல்ல முடியும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் தேவனை மாத்திரமே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவங்க சத்தத்தை உயர்த்தி நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும் போது இருதயத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராய் நீர் இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கும் போது உன்னுடைய நிறைவான பூரணமான பிரசனத்தை எங்கள் மேல் வைக்கிறவராய் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு நிமிடங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. சரி, அப்படி நாம் எல்லாரும் வந்து கொள்வோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இதில் இந்த நாளின் கன்வென்ஷன் கூட்டத்திலே நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்காக பாஸ்டர் செல்வின் துரை அவர்கள் நம்முடைய மத்தியிலே கலந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டிடுவோம். இப்பொழுது தொடர்ந்து அதனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாய் அவர்கள் பகிர்ந்தளிப்பார்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அது மாத்திரல்ல, இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவிக்கிறேன். அது மாத்திரல்ல, இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கின அருமையான சந்தோஷ் பிரதவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசத்தோடு இருங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனம். ஒரு வாசியுங்கள். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். வாசிங்க 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவினிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படியாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் நீ என்ன கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அந்த வசனம் மேலே எழுதிக்கு பாருங்க. 28வது வசனமா 7வது வசனம் வாசிங்க. 27. அதற்கு அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தில் உள்ள 10 கட்டளையை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுருக்கி கொடுத்தார் 2 கட்டளையாக. ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற பிரதான கட்டளை 2வது கட்டளை எது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன், இந்த யூத வம்சத்தில் வாழ்கிறவன், இந்த நியாய சாஸ்திரி அந்த 10 கட்டளையும் அவன் சொல்லாம அவன் எவ்வளவு தெளிவா ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான் பாருங்க. அழகா அவன் சொல்லுகிறான். அந்த எல்லா கட்டளையும் அவன் சொல்லாம 2 மாத்திரம் அவன் சொல்லுகிறான். ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்ன பொழுது இயேசு நீ நிதானமாய் பதில் சொன்னாய் என்று அவனை மெச்சிக்கொள்கிறார். பரவாயில்ல, நீ ரொம்ப நிதானமாய் பதில் சொல்லுகிறாய், ரொம்ப விவேகமாக நீ பதில் சொல்லுகிறாய். அவன் வந்து கேட்டது இயேசுவினிடத்தில் கேள்வி, இயேசுவை சோதிக்கும்படியாய் கேள்வி கேட்க நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு இயேசு அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, நீ என்ன விசுவாசித்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிதானமாய் ஒரு பதில் சொல்லுகிறான், விவேகமாய் ஒரு பதில் சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீயும் போய் அப்படியே செய், அப்படி செய்தால் பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ அவனுக்கு மனசு கேட்கல. திரும்பவும் அவன் இயேசுவினிடத்தில் தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்புகிறான், நல்லவனாக காண்பிக்க விரும்பி அவரை பார்த்து கேட்கிறான், எனக்கு பிறன் யார் ஆண்டவரே? அப்படி கேட்ட பொழுது இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இப்போ என்ன செஞ்சோம், வாசித்தோம். என்ன உவமை சொல்லுகிறார்? ஒரு மனுஷன், சொல்லுங்க, எங்கிருந்து? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி அவன் போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக போட்டுவிட்டு போகிறார்கள். ஒரு ஆசாரியன் தற்செயலாய் வருகிறான். அவனை கண்டு அவன் பக்கமாய் விலகி போகிறான். பின்பு ஒரு லேவியனும் வருகிறான். அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். பின்பு ஒரு சமாரியன் வருகிறான். அவனை கண்டு அவன் அருகில் சென்று மனதுருகி அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்து தான் புறப்படுகிற பொழுது சத்திரக்காரனுடைய கரத்தில் 2 காசை கொடுத்து, இவனுக்காக நீ பராமரித்துக்கொள், நான் இவனுக்கு இன்னும் ஏதாவது அதிகமாய் செலவானால் நான் திரும்ப வரும் பொழுது அதை தருவேன் என்று சொல்லி அவன் போகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உவமையை முடிக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உவமையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நிறைய தடவை நீங்கள் இந்த உவமையை நீங்கள் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள், நிறைய நீங்கள் இதிலிருந்து தியானித்திருப்பீர்கள். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இதில் இருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நன்றாக கவனியுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இந்த உவமையில் ஒரு 3 ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ஊருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எருசலேம், எரியோ, சமாரியா. 3 ஊர் சொல்லப்பட்டிருக்கு. 3 ஊர் இந்த ஊரில் இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உவமையில் 3 ஊர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எருசலேம், இன்னொன்று எரிகோ, இன்னொன்று சமாரியா. 3 ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 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 உவமையில் மனிதர்கள் ஒரு 5 மனிதர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 6 மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கு. மறுசையாக சொல்கிறேன். ஒன்று எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் போன ஒரு மனிதன். 2வது ஆசாரியன் என்கிற ஒரு மனிதன். 3வது லேவியன் என்கிற ஒரு மனிதன். 4வது சமாரியன் என்கிற ஒரு மனிதன். 5வது சத்திரக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு இந்த உவமையில்? 5 நபர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது எருசலேம். இந்த எருசலேம் பட்டணத்தை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது.
எருசலேமை குறித்து வேதத்தில் நீங்கள் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. எரிகோவை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. சமாரியாவை குறித்தும் வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. இதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா, இதை நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா, இன்றைக்கி விடிய விடிய பிரசங்கம் பண்ணலாம். நீங்களும் விடிய விடிய உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கலாம். அவ்வளவு காரியங்கள் வேதத்தில் எருசலேமை குறித்தும் அந்த எரிகோவை குறித்தும் சமாரியாவை குறித்தும் சொல்லி இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இந்த எருசலேம் பட்டணம் முதலாக இந்த எருசலேம் பட்டணத்தை தாவீது ராஜா அதை பிடிக்கிறான். இந்த எருசலேம் இதுக்கு முன்பாக இந்த எருசலேம் பட்டணத்தை தாவீது ராஜா பிடிக்கிறான். இந்த எருசலேம் பட்டணத்தில் எபூசியர்கள் குடியிருக்கிறார்கள். தாவீது இந்த பட்டணத்தை பிடித்து இந்த பட்டணத்துக்கு சியோன் என்கிற ஒரு பெயரையும் அவன் வைக்கிறான். தாவீது இந்த பட்டணத்தில் வாசம் பண்ணுகிறான். தாவீது இந்த பட்டணத்தை பிடித்து இந்த பட்டணத்தை வாசம் பண்ணின பின்பு தாவீது தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த பட்டணத்தை தலைநகரமாய் மாற்றுகிறான். தாவீது அந்த பட்டணத்தில் இருந்து அவர்களை ஆட்சி செய்கிறதுனால இந்த பட்டணமானது தாவீதுடைய காலத்தில் எருசலேமுடைய தலைநகரமாக இது மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பட்டணங்கள்ல இந்த எருசலேம் பட்டணம் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமானது. எருசலேம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. எருசலேமை குறித்து சங்கீதங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். எருசலேம் இசைவனைப்பாய் கட்டப்பட்டிருக்கிற நகரம். எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. எருசலேம் நேசிக்கிறவர்கள், எருசலேமில் மேல பிரியமா இருந்தாலே அவன் நல்லா இருப்பானா. இந்த பட்டணத்துக்குள்ள ஒரு மகிமை பாருங்க. எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பட்டணத்து மேல ஒரு பிரியம், இந்த பட்டணத்து மேல ஒரு விருப்பமா இருந்தாலே அவன் நல்லா இருப்பான். நல்லா கவனிங்க. அந்த சங்கீதத்தில் சொல்லுகிறது, நாங்கள் பாபிலோனின் ஆறுகள் அருகே எங்களுடைய கிண்ணறங்களை அலர்ச்செடிகள் மேல் வைத்து எருசலேமை நினைத்து நாங்கள் அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள், எங்களை பாழாக்கினவர்கள் அந்நிய தேசத்திலே மங்கள கீதங்களை விரும்பி, இந்த தேசத்தில் என்ன இருந்திருக்கிறது? மங்கள கீதம் இருந்திருக்கிறது. மங்கள கீதங்களை விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலவற்றை எங்களுக்காக பாடுங்கள் என்று சொன்னார்கள். அந்நிய தேசத்தில் தேவனுடைய பாட்டை நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே உன்னை நான் மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த எருசலேம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பட்டணம், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டணம். எருசலேம் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு பட்டணம். எருசலேமிலே ஆண்டவர் தங்கி இருக்கிறார். எருசலேமிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எருசலேமிலே தாவீதுக்கு பின்பாக சாலமோனுடைய நாட்களில் தேவாலயம் கட்டப்படுகிறது. அங்கே ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக இஸ்ரவேலுடைய கோத்திரம் எல்லாம் அந்த எருசலேமுக்கு போகும். எருசலேம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம். புதிய ஏற்பாட்டில் இங்கே வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பட்டணம் இறங்கி வருகிறது. அந்த பட்டணம் தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருக்கிறது. அந்த பட்டணம் பிரகாசமாய் இருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? பரம எருசலேம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எருசலேம் என்றாலே ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமெனே வரமாட்டுக்கு. எருசலேம் என்றாலே ஒரு சந்தோஷம் தான். எருசலேம் என்றாலே ஒரு மகிமை நிறைந்தது தான். எருசலேம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டணம். எருசலேம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம். எருசலேமில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒருவன், இந்த பட்டணத்திலிருந்து ஒருவன் எங்கே பிரயாணப்பட்டு போகிறான் சொல்லுங்க? எரிகோவுக்கு போகிறான். இப்போ எரிகோவை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரிகோ பட்டணத்தை முதலாக இந்த எரிகோ பட்டணத்தை யார் பிடித்தது என்றால் யோசுவா இந்த பட்டணத்தை பிடிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் பொழுது யோசுவாவுடைய தலைமையில் யோர்தானை அவர்கள் கடந்து வந்த பொழுது முதலாக அவர்கள் பிடித்த பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். இந்த பட்டணத்தை வேவு பார்க்க மனிதர்களை அனுப்பின பொழுது அங்கே ராகாப் என்கிற ஒரு வேசி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பத்திரமாக அந்த மனிதனுடைய கைக்கு தப்புவிக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நாங்கள் உங்களை குறித்து பயமடைந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பட்டணத்தை நீங்கள் பிடி
பிடிப்பீர்கள். இந்த பட்டணத்தை நீங்கள் பிடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு தயை செய்தது போல என் குடும்பத்திற்கு நீங்கள் தயை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒரு சிகப்பு நூலை அவளிடத்தில் கொடுத்து கயிறை கொடுத்து சன்னல் வழியா இதை கட்டி நீ தொங்க விட்டு இந்த சிகப்பு நூல் இருக்கிற அந்த வீட்டில் குடியிருக்கிறவர்களை நாங்கள் அழிப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் வாக்கு கொடுத்து போகிறார்கள். அதன்படியே இந்த ராகாப் என்கிற வேசியானவள் அந்த சிகப்பு நூலை தன்னுடைய சன்னலில் கட்டிவிட்டு அவள் அந்த ஜனங்களோடு கூட சங்காரமாகாமல் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியோடு கூட அவள் வாசம் பண்ணுகிறாள். இந்த பட்டணத்தை சுற்றிலும் பெரிய மதில் இருந்தது. இந்த பட்டணத்தை பிடிப்பது எளிதான காரியம் அல்ல. யோசுவாவும் அந்த ஜனங்களும் இந்த பட்டணத்தை சுற்றிலும் அவர்கள் 7 நாட்கள் அவர்கள் ஒரு முறை, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை மௌனமாக இந்த பட்டணத்தை சுத்துகிறார்கள். 6 நாட்கள் ஒரு முறை சுத்துகிறார்கள். 7வது நாளில் 7 முறை சுத்துகிறார்கள். 7வது முறை அந்த பட்டணத்தை சுற்றி வரும் பொழுது மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். எரிகோவின் கோட்டை இடிந்து விழுகிறது. அவரவர் தங்களுக்கு நேராக அவர்கள் புறப்பட்டு போய் அந்த ஜனத்தை அவர்கள் சங்கரிக்கிறார்கள், அந்த பட்டணத்தை பிடிக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பட்டணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பட்டணத்தில் அகப்படுகிற கொள்ளை பொருட்கள், வெள்ளி, பொன், இரும்பு, வெங்கலம், வஸ்திரம் அத்தனையும் சபிக்கப்பட்டதா இருக்கும். ஆகையினால இதுல வருகிற எதையும் நீங்கள் கொள்ளை பொருளை எடுக்கக்கூடாது. வெள்ளியும் பொன்னும் இரும்பும் வெங்கலமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும். மற்ற இவைகளை எல்லாம் நீங்கள் சுட்டெரித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆகான் என்கிறவன் அதில் ஒரு பாபிலோனிய சால்வையும் கொஞ்சம் வெள்ளியையும் ஒரு பொன் பாலத்தையும் கண்டு தன் வீட்டில் போய் கூடாரத்தில் அவன் அதை ஒளித்து வைக்கிறான். எரிகோவை பிடித்தவர்கள் அடுத்த பட்டணம் ஆயி பட்டணம், சின்ன பட்டணம். அந்த பட்டணத்தை பிடிக்க போன பொழுது அவர்கள் தோற்று போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் சாபத்தீட்டானதில் துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லி சீட்டு அவனுடைய குடும்பத்தின் பேரில் விழுந்த பொழுது ஆகானை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்ன செய்தால்? நான் சாபத்தீட்டானதில் கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டேன். அவனை கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். அவன் மரித்த பின்புதான் சாபம் நீங்குகிறது. அது மாத்திரல்ல, இந்த பட்டணத்தை பிடித்த யோசுவா அந்த பட்டணத்தின் மேல் ஒரு சாபத்தை கூறுகிறான். என்ன சாபத்தை கூறுகிறான்? இந்த பட்டணத்தை கட்டும்படியாக எழும்புகிறவன் அதை கட்ட விரும்பிய எழும்புகிற பொழுது தன்னுடைய மூத்த மகனை சாக கொடுப்பான். இந்த பட்டணத்துக்கு அவன் நிலைக்கால்களை வைக்கும் பொழுது தன் இளைய குமாரனை சாப கொடுப்பான் என்று அந்த பட்டணத்தின் மேல் யோசுவா ஒரு சாபத்தை கூறுகிறான். இப்போ நீங்க அந்த 2 பட்டணத்தை யோசித்து பாருங்க. இந்த எருசலேமுக்கும் இந்த எரிகோவுக்கும் உள்ள வித்தியாசத்தை. எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், இந்த எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு. இப்போ இவன் எங்க இருந்து எங்க போறான் சொல்லுங்க? ஆசீர்வாதமான பட்டணத்திலிருந்து சபிக்கப்பட்ட இடத்துக்கு போறான். நீங்க எங்க பிரயாணம் பண்றீங்க? ஆசீர்வாதமான இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு போறீங்க? நீங்க ஆசீர்வாதமான இடத்திலிருந்து போகிற இடம் எந்த இடம் நீங்க தான் சொல்லணும். யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க போகிற பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள்? ஆசீர்வாதமான இடத்துக்கே நீங்க போறீங்களா? உங்க பாதை ஆசீர்வாதம் வழிகளிலே உங்கள் பாதை இருக்கிறதா? ஆசீர்வாதமான பாதையிலே உங்கள் கால்கள் போகிறதா? அல்லது கொஞ்சம் வழி விலகி, இடது பக்கம் விலகி, வலது பக்கம் கொஞ்சம் விலகி வேறு வழியிலே நீங்கள் நடக்கிறீர்களா? சிந்தித்து பார்க்கணும். எருசலேமில் ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் எரிகோவில் கள்ளர்கள் இருக்கிறார்கள். எரிகோவில் யார் இருந்தா சொல்லுங்க? கள்ளர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே யார் இருக்கிறா? எருசலேமில் தேவன் இருக்கிறார். எருசலேம் மகாராஜாவின் நகரம். இங்கே தேவன் இருக்கிறார். இங்கே அவரை தொழுது கொள்வதற்கு ஜனங்கள் வருவார்கள். இஸ்ரவேல் கோத்திரம் கோத்திரமாய் போகும். போகுமா போகாதா சொல்லுங்க? இங்கே ஆசாரிகள் இருக்கிறார்கள், இங்கே லேவியர் இருக்கிறார்கள், இங்கே ஆராதனை நடைபெறுகிறது, இங்கே பாடகர் குழு இருக்கிறது, இங்கே தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எரிகோவில் யார் இருக்கிறா சொல்லுங்க? என்னைய கல்யாணம் பார்த்த மாதிரி பார்க்கிங்களே. எரிகோவில் யார் இருக்கா? யார் இருக்கிறா?
கள்ளர்கள் இருக்கிற ஆசீர்வாதமான இடம், ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தை விட்டுட்டு கள்ளர்கள் இருக்கிற இடத்துக்கு, இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதமான இருக்கிற இடத்தை விட்டுட்டு கள்ளர்கள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவன் எல்லாம் யாரு. சொல்லுங்க, நீங்களே சொல்லி முடிச்சுக்கோங்க. ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்ட, சொல்லுங்க, ஓநாய்கள். உங்க பார்வையை கொஞ்சம் நீங்க மாத்தணும். நீங்க இருக்கிற இடம், தேவன் உங்களை அழைத்திருக்கிற இந்த அழைப்பு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இன்னைக்கு நமக்கு நாம இருக்கிற இடத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கு தெரியல. ஆபிரகாம், லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தால் சோதோம் கொமோராக்கு போகிற அந்த பட்டணம், அந்த வழிகள் எல்லாம் ஏதேனே போல இருந்ததாம். எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சா. ஏதேனை சுற்றி என்ன இருந்துச்சு தெரியுமா? 4 ஆறு ஓடுனுச்சு. எத்தனை ஆறு ஓடுனுச்சு சொல்லுங்க? 4 ஆறு ஓடுனுச்சு. ஒரு தோட்டத்தை சுற்றி 4 ஆறு ஓடுனா அந்த தோட்டம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சொல்லவா வேணும்? எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். 4 ஆறு ஓடுனுச்சு. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆதியாகமத்தில் இவங்க 3 பேருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. இவங்க போகிற இடத்துல எல்லாம் இவங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. ஒரு கூடாரம் போடுவாங்க, அடுத்து என்ன செய்வாங்க? துறவு வெட்டுவாங்க, தண்ணி கிணறு வெட்டுவாங்க. ஏன்? நாங்க தண்ணி பிரச்சனை. இப்ப லோத்து பார்க்கிறான், செழிப்பா இருக்குது. ஆபிரகாம் லோத்து இருக்கிற அந்த பூமி எப்படி இருக்கிறது? தண்ணி பிரச்சனை. போற இடத்துல கிணறு வெட்டணும். இவன் கண்ணுக்கு செழிப்பு தெரியுது. அவன் சொன்னான், நான் சோதோம் கொமோராக்கு போயிருந்தேன். போன பிறகுதான் தெரியுது அந்த செழிப்புக்குள்ள என்ன இருக்கிறது சொல்லுங்க? என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. வித்தியாசமான பாவம் இருக்கிறது. அங்கே ஓரின சேர்க்கை பாவம் இருக்கிறது. அங்கே மோசமான பாவம் இருக்கிறது. அருவருப்பான பாவம் இருக்கிறது. இது வனாந்தரம் தான். ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. வீடு நிறைய கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம், நியாயத்தோடு இருக்கிற கொஞ்சம் வருமானம் நிறைய இருக்கு. ஆனா அங்க என்ன இருக்கு சொல்லுங்க? பாவமும் இருக்கு. இங்க கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா என்ன இல்லை? நம்ம வாழ்க்கை எதை விரும்புவாங்க? நிறைய இருக்கிற இடத்தான் விரும்புவாங்க. அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா யார் கையில் மாட்டிடுவீங்க? கள்ளர் கையில் மாட்டிடுவீங்க. லோத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் மேலே வச்ச இரக்கத்தினால் அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் கையை பிடிச்சி பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு வந்து விட்டார். மனைவி பின்னிட்டு பாட்டு துப்பு தூணாயிட்டான். ஒரு குகையில் போய் லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் வாசம் பண்ணுறாங்க. செழிப்பு எங்கே கொண்டு போய் விட்டுட்டு பாருங்கள். இன்றைக்கி நிறையா பேர் பிரசங்கம் பண்ணுறான், செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு. செழிப்பு எங்கே போய் விடும் தெரியுமா? குகையில் தான் கொண்டு போய். செழிப்புக்குள்ள என்ன இருக்கு? அங்க செழிப்பாக தான் இருக்கு அந்த பட்டணம். பார்த்தா எது போல தெரிகிறது? ஏதோனை போல தெரிகிறது. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? பாவம்ல இருக்கு. ஆனா ஆபிரகாம் இருந்த இந்த பட்டணம், இந்த தேசம் ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்படி பாலும் தேனும் ஓடுனுச்சு? எப்படி அது பாலும் தேனும் ஓடுனுச்சு? அந்த பாலும் தேனும் அந்த வனாந்திரத்துக்குள்ள தான் இருந்துச்சு. இவன் போகிற இடத்துலலாம் துறவு வெட்டினா, ஒவ்வொருத்தரா துறவு வெட்டி தண்ணீர் பாய்ச்சி இப்போ அந்த தேசம் செழிப்பான தேசமா மாறிட்டு 400 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய சந்ததி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற உங்கள் சுதந்திரமான கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவும் காளைப்பு அந்த தேசத்தை வேவுவாக்க போய் ஒரே ஒரு திராட்சை கொலையுள்ள ஒரு செடியை கண்டு அதை அறுத்து தங்கள் தோள்களில் போட்டு சுமந்து வந்தார்கள். ஒரு திராட்சை கொத்து ஒரு கம்பு மாட்டி தூக்கிட்டுற அளவுக்கு செழிப்பாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க.
நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள நன்மையை வைத்திருக்கிறார். அது அங்கே இருக்கும் இங்கே இருக்குன்னு ஓடாதீங்க. உட்காந்து ஜெபம் பண்ணி வெளிப்பாடை கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். அந்த விதவை வந்து எலிசாவின் இடத்துல சொன்னா, கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் 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 அடுத்து எண்ணெய். மழை பெய்கிற வரைக்கும் மாவு எண்ணெயும் குறையலை. அல்லேலூயா. கொஞ்சமாக தான் தெரியும், அங்கே பார்த்தா நிறையா தெரியும். நீ உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கொஞ்சத்துக்குள் ஒரு நிறைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து சொன்னா, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு என் கணவர் இறந்து போயிட்டார். எலிசா சொன்னார், உன்ட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அநேக வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. எத்தனை வெறும் பாத்திரம் வந்தாலும் அத்தனை வெறும் பாத்திரத்தின் நிரப்புகிற எண்ணெய் இந்த ஒரு குடம் எண்ணெய்க்குள் இருக்கிறது. அவனும் அவளும் அவருடைய மகனும் கதவை பூட்டி ஒவ்வொரு பாத்திரமாக எண்ணெயை வார்த்து வைக்கிறார்கள். அவள் எவ்வளவு வார்த்தாள்னு தெரியல, எவ்வளவு பாத்திரத்தில் ஊற்றி வச்சான்னு தெரியல. எல்லா பாத்திரம் நிரம்பிட்டு மகனை பார்த்து கேட்கிறா, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. அம்மா ஒரு பாத்திரம் இல்லை, எண்ணெயும் நின்றுட்டு. அவ்வளவு ஆசீர்வாதமும் எதுக்குள்ள தான் இருந்திருக்கு? எதுக்குள்ள தான் இருந்திருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீயே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. சொல்லுங்க, கைப்பிடிச்சு, நீயே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. நீ ஆசீர்வாதத்துக்கு எங்கேயும் ஓடணும் அவசியமே இல்லை. உன் கண்ணை கரெக்டாக பார்க்கணும். இந்த எருசலேமிலிருந்து போனவர்களுடைய வாழ்க்கை பூரா அப்படி தான் இருந்துச்சு. இந்த பெத்லகேம், எருசலேமில் ஒரு பட்டணம் இருக்கிறது பெத்லகேம். இந்த பட்டணத்தில் பஞ்சம் வந்த பொழுது இந்த நகோமி என்கிற அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டு திரும்ப அவர் வரும் பொழுது ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நகோமி வந்திருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், ஆகையினால் என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறாள். மோவாப்புக்கு போனவுடைய நிலைமை பாருங்க. போகும்போது நிறைவோடு வரும்பொழுது இவளும் விதவை, இவருடைய கணவனும் மரிச்சு போயிட்டாரு. 2 பிள்ளைகளும் திருமணம் பண்ணி அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். 2 மருமகளில் ஒரு மருமகள் தன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டா. ரூத் என்கிற ஒரு மருமகளோடு கூட திரும்பி வருகிறாள். ஒன்றுமே இல்லை. எங்கேயே இருந்திருந்திருக்கலாம், எங்கேயே இருந்திருந்திருக்கலாம், இங்கேயே என்ன செஞ்சிருந்திருக்கலாம், இருந்திருந்திருக்கலாம், இங்கேயே இருந்திருந்திருக்கலாம். உங்கள் கண்ணு கவனம். எரிகோ, அங்கே என்ன இருக்கிறது சொல்லுங்க? அங்கே என்ன இருக்கிறது? சாபம். அங்கே யார் இருக்கிறா? கள்ளர்கள் இருக்கிறார்கள். இந்த மனுஷன் எங்கிருந்து எங்கே போகிறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வரணும். ஹலோ, ஆண்டவர் நம்ம எங்கிருந்து எங்கே அழைச்சிருக்கிறார்? அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் ஆச்சரியமான ஒளியிடத்தில் இருக்கிறவர்கள் இருளுக்கு, அந்தகாரத்தின் இருளை பார்த்து போகக்கூடாது. ஏன், அவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா தானே இருக்கிறான். ஆண்டவரை தேடாதவங்க, பைபிள் வாசிக்காதவங்க, பரிசுத்தமாக வாழாதவங்க, கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்காதவங்க, அவங்க வியாதி இல்லாமல் இருக்கத்தானே செய்கிறாங்க, அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஆமாம், இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க நித்தியத்துக்கு வரமாட்டாங்க. நீங்கள் நித்தியத்துக்கு சொல்லுங்க, போவீங்களா போக மாட்டீங்களா? நாம் நித்தியத்துக்கு போவோம். அவன் பரலோகம் வரமாட்டான். நாம் எங்கே போவோம்? பரலோகம் போவோம். அவன் ஆபிரகாமின் மடியில் வந்து உட்கார மாட்டான். நம்ம ஆபிரகாம் மடியில் உட்காருவான். அவன் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய மாட்டான். நாம் 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அவன் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுவான், வரமாட்டுக்கு எடுத்து
நான் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். அவன் ரோட்டில் போகும்போது ட்ரெயின் வண்டி மாதிரி அவன் போவான், புகை விட்டுட்டே போவான். புரிஞ்ச ஒரு பாக்கியவான்கள். நான் புகை இழுக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆனா அவன் நல்லா தான் இருப்பான். ஆனா அவன் செழிப்பா தான் இருப்பான், வியாதி இல்லாம தான் இருப்பான். ஆனா நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? பரிசுத்தமாக வாழ்கிறது தான். உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிப்பது தான். உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையா வாழ்வது தான் பெரிய ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இவன் எருசலேமிலிருந்து எங்க போகிறான்? எரிகோவுக்கு போகிறான். நிழல் இருந்து வெளிச்சத்துக்கு போகணும். ஆனால் இவன் வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு போகிறான். இன்னைக்கு நாம் எங்கிருந்து எங்கே போகிறோம்? அங்கே இருளுக்கு போனால் அங்கே யார் இருக்கிறா? சொல்லுங்க. கள்ளர்கள் இருக்கிறார்கள். கள்ளர்கள் என்ன செய்தார்கள்? கள்ளர்களுடைய வேலையை தெளிவாக செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? வஸ்திரத்தை உரிந்தார்கள், காயப்படுத்தினார்கள், குற்றுவராய் விட்டு விட்டு போய்விட்டார்கள். கள்ளனுடைய வேலை அதுதான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்திலே ஒரு பெரிய கள்ளன் யார் தெரியுமா? பிசாசானவன். உலகத்திலே பெரிய கள்ளன் யார் தெரியுமா? சொல்லுங்க. பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறென்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார். உலகத்திலே பெரிய திருடன் யாரு? சொல்லுங்க. பிசாசு. அவன் என்ன செய்வான்? அவன்கிட்ட போனீங்கன்னா அவன் என்ன செய்வான்? உங்க வஸ்திரத்தை உரிந்து உங்களை காயப்படுத்தி உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டு குற்றுயிராய் போட்டு விட்டு போயிடுவான். ஆதாம்கிட்ட அதான் செய்தான். ஆதாமி ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் சந்திச்சான். சந்தித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைத்து, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக வைத்து, தேவன் அவனுக்கு கொடுத்த சகல ஆளுமையும் வல்லமையும் அதிகாரத்தையும் அவன் உரிந்து கொண்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னான், அவன் ஒரு நிமிஷத்தில் உலகத்தின் சகல மகிமையை அவருக்கு காண்பித்து, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு உனக்கு கொடுத்தா? அவங்க அப்பாவா கொடுத்தாரு? சொல்லுங்க. யார் கொடுத்தா? அவன் சொல்ற, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் என் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உமக்கு தருகிறேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுப்பேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் உமக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று அவனை துரத்துகிறார். இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த மகிமை, இவையெல்லாம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? ஆதாமி ஏவாள்கிட்ட இருந்து பறிச்சது, திருடினது. அதுவரைக்கும் அவர்கள் நாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். இவன் வந்து பேசினோடனே அவர்கள் எப்படி அறிந்தார்களாம்? நிர்வாணிகள் என்று அறிந்து நாங்கள் ஒளிந்து கொண்டோம். ஆண்டவர் சொன்னார், உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சாத்தான் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அதான் கொலோசியர் 2 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவுலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் அவனை சிலுவையில் அறைந்து அவனுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் உரிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அது வேற பிரசங்கம். கவனிங்க. இப்போ வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக போட்டுட்டு போயிட்டாங்க. கள்ளர்கள் கையில் அகப்பட்டா இதுதான் நிலைமை. நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் கள்ளர்கள் கையில் அகப்பற்றக்கூடாது, என் குடும்பம் கள்ளர்கள் கையில் அகப்பற்றக்கூடாது,
என் பிள்ளைகள் கள்ளர்கள் கையில் அகப்படக்கூடாது. இந்த கள்ளன் எவனை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல் வகைதேடி சுற்றி திரிகிறான். தேவபுத்திரர் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவில் நிற்கிறான். ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் உலகம் எங்கும் சுற்றி வருகிறேன். என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? அவன் சொன்னான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். என்னால் உருவ முடியலை. அதான அர்த்தம். என்னால் பறிக்க முடியலை, என்னால் அவன்கிட்ட ஒன்றையும் எடுத்துக்க முடியலை. ஏன்னா நீர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். உங்களை சுற்றிலும் அவன் எப்போதும் சுற்றி தான் வருவான். எவனை விழுங்கலாம் என்று, எவனிடத்திலிருந்து பறிக்கலாம் என்று, எவனிடத்திலிருந்து தட்டி பறிக்கலாம் என்று சாத்தான் சுற்றித்தான் வருவான். நீங்கள் தான் ஜெபிக்கணும், எனக்கும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்போ குற்றுயிராய் இவனை அடித்து குற்றுயிராய் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்போ ஒருவன் வருகிறான். யார் வரா சொல்லுங்க? யார் வருகிறா? ஆசாரியன் வருகிறான். ஒரு ஆசாரியன். இவன் யார் தெரியுமா? இவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்கிறவன். இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது தான் இவனுடைய வேலை. இஸ்ரவேல் தேசத்தில் ஒருவன் ஒரு குற்றம் செய்தால், ஒரு பாவம் செய்தால், அவன் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியோ ஒரு ஆட்டுக்கடாவையோ அல்லது ஒரு புறா குஞ்சியோ அவனிடத்தில் கொண்டு வந்து எனக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்பான். இவன் அந்த பழிபொருளை வாங்கி அதை பழி செலுத்தி அந்த இரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரதான மகா பரிசு ஸ்தலத்திற்குள்ளே போய் கேருபீன்களுக்கு முன்பாக போய் நின்று, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று, கிருபாசனத்துக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே உன்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுகிறவன். இப்போ பாவத்தை மன்னிக்க மன்றாடுகிறவன், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று மனிதனுக்கு சொல்லுகிறவன் திரும்பி அந்த பக்கமாக வருகிறான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனை பார்த்து பக்கமா விலகி போயிட்டான். இவனுக்காக பரிதவிக்கப்பட வேண்டியவன் என்ன செய்யல? இவன் வேலையை என்ன? ஆசாண்டிய வேலை என்ன? ஜனங்களுடைய பாவத்துக்காக விண்ணப்பம் பண்றதுதான் வேலை. இவனை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, இவனை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றதுதான் வேலை. அவன் அந்த வேலையை செய்யல. அவன் அந்த வேலையை செய்யலை. நமக்கு இருந்து உட்காந்துட்டு லெட்டர் எழுதி போடுவோம். இப்போ லெட்டர் கிடையாது, எஸ்எம்எஸ்ல போடுறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வாயும் வயிறு எதுக்கு சொல்லுங்க? எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ரைட்டு. மெசேஜ் அனுப்புகிறீங்க, ரைட்டு. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, ரைட்டு. இப்போ உங்களுக்கு வாயும் வயிறு எதுக்கு சொல்லுங்க? சாப்பிட்டு தூங்குறதுக்கா? சரி, அது போகட்டும். வேற கவனிங்க. இப்போ இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கணும். உதவி செய்யல, பக்கமா விலகி போயிட்டான். அடுத்து ஒருத்தன் வருகிறான். அவன் யாரு? லேவியன். இவனுடைய வேலை என்ன? இந்த ஆசாரியனுக்கு உதவியா நிற்கணும். ஆசாரியன் பலி செலுத்தும் பொழுது அவன் என்ன எடுத்துட்டு வர சொல்றானோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஆசாரியனுக்கு உதவியா நிற்கணும். பலிபீடத்தை சுத்தம் பண்ணணும், தேவாலயத்தை சுத்தம் பண்ணணும். பலிபீடத்தில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளை சுமக்கிற இந்த வேலை. அது மாத்திரமல்ல, ஆசாரியர்ல லேவியர்ல ஒரு பிரிவுக்கு அங்க ஒரு பிரிவினர் சாலமோனுடைய நாட்களில், தாவீதுடைய காலத்தில் அவர்கள் தேவனை பாடி துதிக்கும்படியாய் முறையாய் ஒவ்வொருவருடைய முறைப்படி அவர்கள் இரவும் பகலும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பாடகர் குழு அங்கே இருந்தது. இவர்களுடைய வேலை எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது, தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, பாவ நிவர்த்திக்காக தேவனுடைய சமூகத்துக்கு வருவது, ஜனங்களுக்காக பரிதி பேசுவது. இந்த ரெண்டு வேலையை செய்கிற இந்த இரண்டு நபர்களும் இவனுக்கு என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? உதவி செய்யலை. நீங்கள் சில நேரம் இவர்கள் உதவி செய்வார்கள் என்று நினைப்பீர்கள், அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர்வேல் பற்றுதலாக இருப்பதே நலம், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள். அல்லேலூயா. கத்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். கல்லறுகையில் மாட்டாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் தான் உதவி செய்யணும் சொல்லுங்க? யார் தான் உதவி செய்யணும்? கர்த்தர் தான் உதவி செய்யணும். இப்போ மூன்றாவது ஒரு மனுஷன் வருகிறான். அவன் யாரு? சமாரியன். மூன்றாவது ஒருத்தன் வருகிறான். அவன் யாரு? சமாரியன் ஒருவன் அந்த வழியா வருகிறான். இந்த சமாரியன், இந்த சமாரியா பட்டணத்தை குறித்து உங்களுக்கு சில காரியத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த சமாரியா என்ன பட்டணம் அப்படின்னா, இந்த சாலமோனுடைய மகனுடைய காலத்தில் ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. யூதா கோத்திரத்தை மட்டும் தாவீதுடைய பிள்ளை, தாவீதுடைய வம்சம், சாலமோனுடைய மகன் ஆளுகை செய்கிறான். அதுக்கு யூதா ராஜ்யம் என்று பெயர் பெறுகிறது. அதற்கு தலைநகரம் எருசலேமாய் இருக்கிறது. இந்த மற்ற 10 கோத்திரமும் தனியாக பிரிந்து அவர்கள் இஸ்ரவேல் என்கிற ஒரு ராஜ்யமாக மாறுகிறது. நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ படித்து பார்த்தீங்கன்னா யூதா இஸ்ரவேல் என்கிற 2 ராஜ்யங்களை குறித்து சொல்லியிருக்கும். இந்த 2 ராஜ்யங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பட்டணத்துக்கு, இந்த ராஜ்யத்திற்கு தலைநகரமாய் பின்னாட்களில் சமாரியா மாறுகிறது. இந்த யெகொபெயாம் சொல்லுகிறான், இவர்கள் தேவாலயத்துக்கு போனால் தாவீதின் பட்சத்தில் திரும்பி போய்விடுவார்கள், போகாமல் இருக்கிற உபாயம் பண்ண வேண்டும் என்று சமாரியாவிலும் தான்லையும் அவன் ஒன்று செய்கிறான். ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி, நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம், இங்கேயே உங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று விக்கிரக ஆராதனை அவன் புகுத்து விடுகிறான். ஜனங்கள் சோர மார்க்கமாகவே போயிட்டாங்க. இந்த சமாரியா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் இந்த யூதா கோத்திரங்கள் கோத்திரம் மற்றும் யூதா ராஜ்யம் மாத்திரம், சில ராஜாக்கள் வந்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் சில ராஜாக்கள் வந்து தாவீதுடைய வழியில் நடந்து இவர்கள் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். காலம் போக போக அசிரிய ராஜா இந்த பட்டணத்து மேல் யுத்தத்துக்கு வந்து இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை பிடித்து கொண்டு அசிரியாவுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற ஜனங்களை இங்கு கொண்டு வந்து வைக்கிறான். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக கலந்து ஒரு கூட்டமாக இங்கே மாறிவிட்டார்கள். ஆனால் நேபுகாத் நேச்சார் யூதாவின் மேல் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை எருசலேமே குடிகளை பிடித்து கொண்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். 70 வருஷத்துக்கு அப்புறம் செருபாபேலுடைய தலைமையில் அவர்கள் அங்கிருந்து திரும்ப வருகிறார்கள். வந்து தனி யூதர்களாகவே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் இந்த சமாரியரோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஒட்டு உறவு கிடையாது. யூதருடைய பார்வையில் சமாரியர்கள் தீட்டானவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சமாரியாவின் எல்லையில் வந்த பொழுது ஒரு கிணற்றிலே உட்கார்ந்து இருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வருகிறாள். அவளிடத்தில் கொஞ்சம் தாகத்துக்கு தா என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாள், நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம்? நீங்கள் தான் எங்கிட்ட வாங்கி கொடுக்க மாட்டீங்களே, நீங்கள் தான் எங்களை ஒதுக்கி வச்சுருக்கீங்களே, நீங்கள் தான் எங்களை தள்ளி வச்சுருக்கீங்களே, எப்படி என்கிட்ட கேட்கலாம்? சமாரியர்கள் வந்து இந்த யூதர்கள் ஒதுக்கி வைத்திருந்தா அவங்களோட சேர மாட்டாங்க. ஆனால் இப்போ யார் தான் வந்து உதவி செய்கிறா சொல்லுங்க? அந்த சமாரியன் தான் வந்து உதவி செய்கிறான். அந்த சமாரியன் வந்து அவன் மேல் மனதுருகி அவன் காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் வார்த்து அவனுடைய காயத்தை கட்டுகிறான். அப்படின்னா என்னது? நம்ம பாசையில் சொன்னால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுகிறான். காயத்தை கழுவி டெட்டாயில் போட்டு மருந்து போட்டு காயத்தை கட்டு மனதுருகுகிறான். இந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொண்டாங்களா? அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் தான் அவங்களுக்காக இறங்கி வந்தார். இன்றைக்கி நாம் யாரை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். சரி, இது வேறு பிரசங்கம். கவனிங்க, நம்ம பிரசங்கத்துக்கு வந்துடுதேன். இப்போ அவன் மனதுருகி அவனுடைய காயங்களை கட்டி சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்தில் கொண்டு வந்து விடுகிறான். அவனை பராமரிக்கிறான். அவன் மறுநாள் புறப்படுகிற பொழுது சத்திரக்காரனை பார்த்து அவனுக்கு 2 காசை கையில் கொடுத்து, இவனை நீ நல்லா கவனிச்சுக்கோ, ஏதாகிலும் அதிகமாய் செலவானால் நான் திரும்ப வரும் பொழுது உனக்கு அதை தருவேன்
அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சத்திரம் என்பது ஆண்டவருடைய சபை. கர்த்தர் நம்மை சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சபையை நடத்துகிற அந்த போதகருக்கு பெயர் தான் சத்திரக்காரன். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? காயப்பட்டு குற்றுயிராக வருகிறவங்களை எல்லாம் காயத்தை கட்டி நல்லா ஆக்கி சுகமாக்கி ஆசீர்வதித்து அவனை சரியாக பண்ணுறது தான் இவனுடைய வேலை. அவன் சொல்கிறான், நீ இவன் வேலையை செய், இவனுக்கு என்ன செலவானுச்சோ அதை நான் தந்துடுவேன், எக்ஸ்ட்ரா நீ செலவழிச்சின்னா அதையும் நான் என்ன செய்வேன், திரும்ப தருவேன். நீங்கள் சத்திரக்காரனாக வேலை செய்யணும். ஆமைனே வரமாட்டுக்கு. நீங்கள் யாரா வேலை செய்யணும்? சத்திரக்காரனுடைய வேலை என்ன? கள்ளர்கள் கையில் அகப்பட்டவர்களை யாராவது தூக்கிட்டு வந்தா இவன் என்ன செய்யணும்? அவன் முதலுதவி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறான். அடுத்து அவன் உயிரை காப்பாற்றுற யாருடைய வேலை சொல்லுங்க? நீங்கள் அதை செய்யணும். நம்ம ஊரில் எத்தனையோ பேர் கள்ளர்கள் அகப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிறார்கள். அவங்கள நீங்கள் தேடி போகணும். நல்ல சமாரியனுடைய வேலையை நீங்கள் செய்யணும். அவன் மேலே மனதுருகி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அவங்களுக்காக நீங்கள் அழுது செபித்து அவனை சபைக்கு கொண்டு வந்து அவங்கள நல்ல மனுஷனை மாற்றினீங்கன்னா இந்த நல்ல சமாரியன் இயேசு திரும்ப அவர் வரும்பொழுது உங்களுக்கான பலனை உங்களுக்கு தருவார். அதான் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு அளிக்கும் பலன் சொல்லுங்கள் என்னோடு கூட வருகிறது. நீங்கள் அதை செய்யணும். சத்திரக்காரனுடைய வேலையை நீங்கள் செய்யணும். சமாரியனுடைய வேலையை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செய்யணும். நேரம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கையை தட்டி பாடலாமே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, மனது உருகினாரே, என்னை கண்டாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணி நான் பிரதர் கையில் கொடுத்துறேன். அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு அப்படி எல்லோரும் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய கண்களை மூடி அப்படியே நேர்முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமை எல்லாரையும் நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருவார். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகுகிறார். அவர் உங்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் உங்கள் மேலே ரசத்தை வார்க்கிறார். அவர் உங்கள் மேலே எண்ணெயை வார்க்கிறார். அவர் உங்களை தோள் மேலே அவர் சுமப்பார். அவர் உங்களை பராமரித்து வழிநடத்துவார். அவர் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதி மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த போராட்டம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே தம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஒருவேளை நீங்கள் எரிகோவில் போன மனிதனைப் போல இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை நல்ல ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய எல்லா காயங்களை கட்டுவார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே இன்றைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் சும்மா நிற்க கூடாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. நன்றி இயேசு ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக.
ஆண்டவரே ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. இன்றைக்கு உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஆண்டவரே பரிபூர்ணமான விடுதலையை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுவதாக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினால பொல்லாத வல்லமைகள் மறைவதாக. அந்தகாரத்தின் கிரியைகள் மறைவதாக. சத்துரு வல்லமைகள் மறைவதாக. தேவனுடைய கரமுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. Hallelujah. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து அருமையான பாஸ்டருக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் தேவக்கரம் கூட இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டி அவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். ஆமென். தொடர்ந்து காணிக்கை பாடல் ஒரு பாடலை பாடுவோம். நாம் எல்லாரும் எழும்பிக் கொள்வோம். அப்பொழுது நம்மை காணுகிற தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கலாம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டதான புக்லெட்டிலே 138வது பாடலை நாம் பாடுவோம். 138வது பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்ற பாடலை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். தெரிந்த பாடல்தான், சத்தமாய் நாம் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை தாட்சசமாய் மாற்றினார்
நிமித்தமாகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், இரக்கம் பாராட்டுகிற தேவன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் இந்த 2 நாள் கூட்டத்தை தேவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேலை மூலமாகவும் ஆராதனையின் மூலமாகவும் உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உடைய ஆசீர்வாதம், உடைய கிருபை, உடைய பிரசனம் உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களிலே, சுகபல ஜீவன்களிலே, அருமையான பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களிலே, தேர்வின் நாட்களிலே இயேசுவின் நாமத்தினால் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர ஜீவன் பலன், சுகம், ஆரோக்கியத்தை என் தேவனின் கட்டளையிடுகிறான் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்த அருமையான செல்வின் பாஸ்டருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவரை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆண்டவரை விரிவுபடுத்துவீராக. ஆண்டவரை ஊழிய வாசல்கள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் அவர்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே கொடுத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய ஆசீர்வாதம், இதற்குரிய மேன்மை, இதற்கு உயர்வு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆண்டவரே திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஆட்சேபிக்கிற சமயத்தில் சுற்றியுள்ள கிராமத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய அன்பை அறிந்து கொள்ள என் தேவன் நீர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த இரவிலே உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். நாளை தினத்தில் துதியோடு உடைய பிள்ளைகள் எழும்பி உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும். சகல துதி கன மகிமையாவையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அபிஷேகம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல வாளை மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.